திண்டுக்கல் மாவட்டம் பாறைப்பட்டியை சேர்ந்தவர் பாண்டி என்ற திருப்பூர் பாண்டி. இவருக்கு பஞ்சவர்ணம் என்ற மனைவியும் அசோக் மற்றும் சந்திரசேகர் என்ற 2 மகன்களும் உள்ளனர். பாண்டி மீது ஏற்கனவே கொலை வழக்கு நிலுவையில் உள்ளது. இதனையடுத்து பாண்டி குடும்பத்துடன் வெளியூரில் தலைமறைவாக இருந்து வந்தார். இந்நிலையில் திண்டுக்கல் அருகே நல்லாம்பட்டி நெசவாளர் காலனியில் உள்ள அவருடைய மனைவி பஞ்சவர்ணத்துடன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் பாண்டி மற்றும் அவருடைய மனைவி வீட்டில் தனியாக இருந்தபோது 10க்கும் மேற்பட்ட முகமுடி அணிந்த மர்ம நபர்கள் வீட்டின் கதவின் மீது 2 நாட்டு வெடிகுண்டுகளை வீசி தாக்குதல் நடத்தினர். இதில் பதற்றத்துடன் பாண்டி மற்றும் அவருடைய மனைவி பஞ்சவர்ணம் ஆகியோர் வீட்டிலிருந்து தப்பியோடினர். அப்போது மர்ம கும்பல் பாண்டியின் மனைவி பஞ்சவர்ணத்தை சம்பவ இடத்திலேயே வெட்டி படுகொலை செய்தனர். தப்பியோடிய பாண்டியை துரத்தி சென்று அக்கும்பல் வெட்டி படுகொலை செய்தது. இச்சம்பவம் தொடர்பாக அப்பகுதி மக்கள் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். என் கூட பிறந்த தங்கச்சி புரிச்சு 2 நாள் தான் அது வந்து விருந்தாடிக்கு வந்தாங்க. அவங்க வீடு பாறைப்பட்டில் இருக்கு, என்னைய பார்க்கலான்னு வந்தாங்க. 2 நாள் இருந்துட்டு போகன்னு வந்த குழப்படி கொண்டுட்டாங்கப்பா. அவங்க திருப்பூர்ல இருந்து இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் இங்கே வந்தாங்க. அங்கிட்டு போனால் எதுவும் பிரச்சனை சொல்லி இங்கே வந்தாங்க. வந்து இங்கே இன்னைக்கு ஊருக்கு போகிறதாக இருந்தாங்க. அதுக்குள்ளேயே இந்த மாதிரி நடந்தது. இதனையடுத்து திண்டுக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சக்திவேல் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று ஆய்வு செய்தார். இதைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் லிண்டா வரவழைக்கப்பட்டு மாதிரிகள் சேகரிக்கப்பட்டன. பின்னர் இருவரின் உடலை போலீசார் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக திண்டுக்கல் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து நடத்திய முதற்கட்ட விசாரணையில் 2018ஆம் ஆண்டு குடைப்பாறைப்பட்டியை சேர்ந்த ஆட்டு இறைச்சி கடைக்காரர் குமரேசனை பட்டப்பகலில் மிளகாய்ப்பொடி தூவி கொலை செய்ததில் பழிக்கு பழியாக இச்சம்பவம் நடந்திருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர். பட்டப்பகலில் ஆள் நடமாட்டமுள்ள பகுதியில் நாட்டு வெடிகுண்டு வீசி இருவரை வெட்டி படுகொலை செய்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. உதயசங்கர், நியூஸ் 7 தமிழ், திண்டுக்கல்.